பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலக்கும் நிஸ்ஸுமா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுல்லஹுன்ன வலதுன். உங்களுக்கு உங்கள் மனைவிமார்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் பாதி கிடைக்கும், அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்றால். உங்களுக்கும் மனைவிக்கும் பிறந்த பிள்ளைகள் 2 பேருக்கும் பிள்ளை, அது அந்த மாதிரி பிள்ளை இருந்தாலும் உங்க மனைவி இறந்து போய்விட்டால் உங்க மனைவி சொத்துல உங்களுக்கு கால்வாசி தான் கிடைக்கும், அந்த மாதிரி பிள்ளைங்க இருந்தாலும். அதே மாதிரி உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் பிறக்கல, உங்கள் மனைவிக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பிள்ளை இருக்கு, அதோடு தான் அந்த மனைவி நீங்க கல்யாணம் முடிச்சீங்க. இப்ப மனைவியின் சொத்து உங்களுக்கு கால்வாசி தான் கிடைக்கும் புள்ள இருந்தா. இந்த மாதிரி 2 வகையான பிள்ளைகளும் இல்லை. அதாவது உங்கள் மனைவிக்கு வேறு கணவர் மூலமாக பிறந்த பிள்ளைகளோ, உங்கள் மனைவிக்கு உங்கள் மூலமாக பிறந்த பிள்ளைகளோ, எந்த பிள்ளைகளும் இல்லாவிட்டால் மனைவியின் சொத்திலே அரைவாசி புருஷனுக்கு கிடைக்கும். 1 லட்ச ரூபா விட்டுட்டு போனா 50,000 ரூபா கிடைக்கும். 1 கோடி விட்டுட்டு போனா 50 லட்சம் கிடைக்கும். மனைவியின் சொத்துல பாதி. பிள்ளைங்க 2 பேர், பிள்ளைகள் யாருமே இல்லைன்னு சொன்னா. வலக்கும் நிஸ்ஸுமா தரக அஸ்வாஜுக்கும், உங்கள் மனைவிமார்கள் விட்டு சென்றதில் பாதி உங்களுக்கு கிடைக்கும். இல்லம் யகுல்லஹுன்ன வலதுன், அந்த மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால். ஃபஇன் கான லஹுன்ன வலதுன், அந்த மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் ஃபலக்கும் ருபுஉ, உங்களுக்கு 4/1 தான் கிடைக்கும். இப்பதான் சொன்னேன், அந்த பிள்ளை உங்கள் மூலம் பிறந்ததாகவும் இருக்கலாம், இதுக்கு முன் சென்ற கணவருக்கு பிறந்ததாகவும் இருக்கலாம். மிம்மா தரக்குன, அவர்கள் அந்த பெண்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் இருந்தும் 4/1 உங்களுக்கு கிடைக்கும். அது எப்ப? மிம்பாதி வசியத்தின் யூசீன பிஹா அவு தைன், அவர்கள் வசியத்து செய்த வசியத்தை நிறைவேற்றியதற்கு பின்பு, இன்னும் கடனை நிறைவேற்றிய பின்பு. முதல்ல கடன் நிறைவேற்றணும். மையத்தை மூத்தா போனவருக்கு அவர் சொத்துல இருந்து முதல்ல கஃபன் தஃபனுக்குரிய காசை எடுத்துக்கலாம், அதை வச்சு கஃபன் தஃபன் செய்யலாம் மையத்தின் சொத்துக்களை வைத்தே. அதற்கு அடுத்து முதல்ல கடன்கள் தான் அடைக்கணும். கடன்லயே எல்லா காசும் சரியா போச்சுன்னா விட்டுற முடிஞ்சான். அதாவது ஒரு 10 லட்ச ரூபா விட்டுட்டு போயிருக்காங்க சொத்து, ஆனா கடன் 12 லட்ச ரூபாயா இருக்குது. கடன் 10க்கு 10 கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லா காசையும் கொடுத்து கடன் அடைச்சிடலாம். கடன் 12 லட்ச ரூபாயா இருக்குது. இப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டா, 10 ரூபா கொடுத்தவனுக்கு 12,000 ரூபா கொடுத்தவனுக்கு 10,000 ரூபா அப்படி கணக்கு வச்சுக்கணும். 12 ரூபா கொடுத்தவனுக்கு 10 ரூபா. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இதே விகிதாசாரப்படி காசு கொடுத்துடணும். ஏன்னா மொத்தம் எல்லா கடனையும் கூட்டினா 12 லட்ச ரூபா, விட்டுட்டு போன சொத்து 10 லட்ச ரூபா. இப்ப 12% பகுதி குறையுது. அதனால ஒருத்தன் 12,000 ரூபா கொடுத்துருந்தான், அவனுக்கு 10,000 கொடுத்துடணும். 24,000 ரூபா கொடுத்துருந்தான், அவனுக்கு 20,000 கொடுத்துடணும். இப்படி கணக்கு வச்சு வச்சு எல்லாத்தையும் கொடுத்தா 10,000 ரூபாயில எல்லாத்துக்கும் கடனை அடைச்சிடலாம், எல்லா கடனையும் அடைச்சிடலாம். வாரிசுகள் உள்ள யாரும் நான் மேல் மிச்சமா காசு போட்டு முழுசா கட்டிடுறேன், அது அவங்க இஷ்டம், அவ்வாறு செய்யலாம். அல்லது கடன்காரர்கள்ல யாரும் என் கடனை தள்ளுபடி செஞ்சுட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துடலாம். ஆக முதல்ல கடனை கட்டினும் பை, அதுக்கு அடுத்ததான் எங்க வரணும்? வசியத்துக்கு வரணும். வசியத்து கடன்லாம் கட்டியாச்சு, அதுக்கு மேல ஒரு 10 லட்ச ரூபா சொத்து மிச்சம் இருக்கு. இப்ப என்ன செய்யணுங்க? வசியத்து. அந்த அம்மா யாருக்கும் வசி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாக்குறோம். பள்ளிவாசலுக்கு, மதரசாவுக்கு, சொந்த பந்தங்கள் யாராவது ஒருத்தருக்கு வசியம் செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த வசியத்து அந்த அம்மா விட்டுட்டு போன சொத்துல 3/1 தான் இருந்துச்சு, 3/1க்கு உள்ள இருந்துச்சுன்னா அப்படியே முழுசா கொடுத்துடலாம். இந்த வீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தவங்களுக்கு. ஆனா மொத்தம் 7-8 வீடு இருக்குது ஏற்கனவே, 3/1 விட கம்மியா தான். அந்த வீட்டை அப்படியே கொடுத்துடணும் பள்ளியாசலுக்கு, மனசாக யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு. அந்த செய்த வசியத்து இருக்கும் சொத்தில் 3/1க்கு மேலே இருந்தால், உதாரணமாக 5 லட்ச ரூபா மஸ்ஜிது கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, விட்டுட்டு போன சொத்தே 10 லட்ச ரூபா தான். இப்ப எவ்வளவு கொடுக்கணும்? 3,33,30,000 ரூபா மட்டும் கொடுத்துட வேண்டியது.
மூணையில் ஒரு பங்கு சொத்தை கொடுத்துட்டு மிச்சத்தை எல்லாரும் வாரிசுகள் பங்கு வச்சுக்கணும். ஆனால் வாரிசுகளுக்கு அறவே இல்லாது போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கான். இம்பாதி வசியத்தி யூசின் பிஹா அவ் தைன் வலஹுன்ன. இப்ப அந்த பெண்களுக்கு கிடைக்கும் மனைவிமார்களுக்கு ருபு 4/1 கிடைக்கும். இம்மா தரக்கும் நீங்கள் விட்டு சென்ற சொத்துல, கணவனுடைய சொத்துல மனைவிக்கு 4/1. எப்ப இது இல்லம் எக்குன் லக்கும் வலதுன், உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால். இந்த மனைவி மூலமாக பிறந்ததோ, இதற்கு முன்பு கட்டிய மனைவியோ, இதற்கு பின்பு கட்டிய மனைவியோ, யாரா இருந்தாலும் சரிதான், அவர்கள் மூலம் பிறந்த பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால், உங்க பிள்ளைங்க ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை பெற்றுங்க, அந்த மனைவி மூத்தா போயிட்டாங்க, இன்னொரு மனைவி கல்யாணம் முடிச்சு வாழ்ந்தாரு, இப்போ இவரு போயிட்டாரு, அந்த மனைவி இருக்கிறாங்க. இப்போ இந்த மனைவிக்கு எவ்வளோ கிடைக்குங்க? குழந்தை இருந்தால் 8/1, குழந்தை இல்லை என்றால் 4/1. குழந்தை இருந்தா, கணவருக்கு குழந்தை இருந்தா அந்த மனைவிக்கு 8/1 தான் கிடைக்கும். கணவருக்கு குழந்தை இல்லைன்னா அந்த 2வது மனைவிக்கு 4/1 கிடைக்கும். முதல் மனைவிக்கு தான் மூத்தா போயிட்டாங்க, கிடைக்காது. மூத்தா போனவங்களுக்கு அறவே பங்கு கிடைக்காது. ஏன்னா நேற்றாங்க மூத்தா போனாங்க, கொஞ்சம் இதாக கொடுத்து அவங்க கொடுத்து அதை வந்து அவங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யலாம். இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது. இருக்கும்போது யார் மூத்தா போனாங்களோ அவங்களுக்கு தான். ஒருத்தருக்கு 5 பிள்ளைங்க, 5 பசங்க இருந்தாங்க. பை அதில் ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, மீதி 4 பசங்க ஹேத்தா இருக்கிறாங்க. அந்த மூத்தா போனவர் இருக்கிறாரு, அவருக்கு புள்ள குட்டி இருக்குது, மனைவி பிள்ளை குட்டிங்க இருக்காங்க, மூத்தா போயிட்டாரு. இப்போ இவர் தாப்பனா தான் சொத்தை பிரிக்கும் போது மூத்தா போனவர் கணக்கு கொடுக்க முடியாது. மூத்தா போனவருக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. ஹயாத்தா இருக்க 4 பேருக்கு வேணா பிரிச்சு கொடுக்கலாம், அவங்க பிரிச்சுக்குவாங்க. தகப்பன் சொத்தை தகப்பனுடைய மூத்துக்கு பின்பு மூத்தா போனவருக்கு கிடைக்காது. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, தகப்பனார் தான் ஹயாத்தா இருக்கும் போது மரணித்து போன பையனுக்காக வேண்டி எதையாவது ஒரு சொத்தையோ பத்தையோ எழுதி வச்சிடணும். வசியத்தில் நான் மூத்துக்கு பின்ன எடுத்துங்க, அப்படி அது வசிய செல்லாது. வசிய சொல்லி வாரிசில் வசிய செய்ய முடியாது. அன்பளிப்பா கிஃப்டா எழுதி வச்சிடணும். 5 வீடு இருக்குப்பா, இந்த வீட்டை வந்து மூத்தா போன நபருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டா இப்போ மற்ற பசங்க மீதி சொத்தை எடுத்துக்கலாம், அந்த சொத்தை கை வைக்க முடியாது. அல்லது தான் இருந்தாலே ஒரு பணத்தை ஏதாவது மருமகளுக்கு பேர பிள்ளைங்களுக்கு காசா கொடுத்துடலாம். அல்லது வசியத்தும் செய்யலாம். மூத்த நேரம் ஆயிடுச்சு, இப்போ எழுத கொள்ள முடியாது, வசியத்து செய்யலாம். எப்படி செய்யலாம்னு கேட்டா, சாட்சிகளை வைத்து அல்லது எழுத்துப்பூர்வமாக நிறைய சாட்சிகளை வைத்து மருமகளுக்கு வசியத்து செய்யலாம். மருமக வாரிசு இல்லைல்ல, என் மருமக ரொம்ப நல்லா கவனிச்சுட்டு மகன் போட்டாரு, அதனால மருமகனுக்கு என்னென்ன சொத்துக்களை கொடுத்துருங்கன்னு வசியத்து செய்யலாம். அந்த வசியத்து செல்லுபடியாகும். மருமக வாரிசு இல்லை. இப்படி செய்யலாமே தவிர அவர்களுக்கு வேறு வரையாக மூத்தா போனவங்களுக்கு பங்கு கிடைக்காது. சரிங்க. அப்போ ஒருத்தர் மூத்தா போயிட்டா அவருடைய மனைவிக்கு 8/1 கிடைக்கும். மரணித்தவருக்கு பிள்ளை குட்டிகள் இருந்தால், மரணித்தவருக்கு பிள்ளை குட்டிகள் இல்லை என்றால் மனைவிக்கு 4/1 கிடைக்கும். அதாவது கணவருக்கு கிடைப்பதில் பாதி. வலஹுன்ன ருபுஉ, அந்த பெண்களுக்கு 4/1 கிடைக்கும். மிம்மா தரக்தும், நீங்கள் விட்டு சென்றதிலிருந்தும். இல்லம் யகுல்லக்கும் வலதுன், உங்களுக்கு பிள்ளை குட்டி இல்லை என்றார். ஃபைன் கானலக்கும் வலதுன், உங்களுக்கு பிள்ளை குட்டிகள் இருப்பார்களேயானால் வலஹுன்ன சுமுனு, அந்த பெண்களுக்கு 8/1 கிடைக்கும். மிம்மா தரக்தும், நீங்கள் விட்டு சென்றதிலிருந்தும். மிம்பாதி வசியத்தின் தூசூன பிஹா அவ் தைன், நீங்கள் வசியத்து செய்திருக்கக்கூடிய வசியத்துக்கு பின்பு, இன்னும் கடனுக்கு பின்பு.
இவையெல்லாம் எப்ப பிரிக்கணுங்க? கடன், வசியத் இவைகளுக்கு பின்புதான் பிரிக்கணும். இன்கான ரஜுலுன் யூரசு கலாலத்தன், ஒரு மனிதர் வாரிசாக ஆவாரையானால் கலாலத்தன் தூரத்து உறவை, கிட்ட உறவுகள் யாருமே இல்லை, அம்மா அத்தா மகன் மகள் மனைவி யாரும் இல்லை. கலாலத்துனா தூரத்து உறவுக்கு சொல்றது. அப்ப தாய் தந்தை இல்லை, புள்ள குட்டியும் இல்லை. இப்படி விட்டு சென்று இருந்தால் இம்ரஅத்துன் அல்லது ஒரு பெண் அவ்வாறு உறவை விட்டு சென்றிருந்தால் வலகு அகுன் அவ் உக்துன், அவர்களுக்கு தாய் வழியிலே சகோதரனோ அல்லது சகோதரியோ இருந்தால், தாய் வழினா என்ன? உங்க தாய்க்கு பிறந்த சகோதரன், தந்தை வேறு வேறு. உங்க தாய் வேறு திருமணம் முடிச்சிருந்தாங்க ஏற்கனவே உங்க அப்பா கட்டுறதுக்கு முன்னாடி, அதுல 2 பிள்ளைங்க பிறந்துருந்துச்சு. அந்த 2 பேரும் உங்களுக்கு யாராச்சு? தாய் வழி சகோதர சகோதரிகள். இப்படி ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ இருந்தால் பலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அஸ்ஸுதுஸு, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 6ல் 1 கிடைக்கும். இங்க ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்குங்கிற மசாலா கிடையாது. சொந்த சகோதரரா இருந்தாருன்னா பெண்ணுக்கு 1 ஆணுக்கு 2, தகப்பன் வழி சகோதரரா இருந்தாங்கன்னா பெண்ணுக்கு 1 ஆணுக்கு 2. தாய் வழி பிரச்சனைன்னு வந்தாலே அங்க ஆணும் பெண்ணும் சமம். அப்ப பலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அஸ்ஸுதுஸு, ஒவ்வொருவருக்கும் 6ல் 1 கொடுக்க வேண்டும். இன்கானு அக்ஸர மின் தாலிக, சரிங்க, ஒரே ஒரு மகள் ஒரே ஒரு சகோதரி இருந்தால் 6ல் 1 கொடுத்துடணும். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இருந்தால் ஆளுக்கு 6ல் 1, மொத்தம் 3ல் 1 கொடுத்துடணும். அதுக்கும் மேல இருந்தாங்க 7-8 சகோதரி இருக்கிறாங்க தாய் வழியில என்று சொன்னால் அந்த 3ல் 1 எல்லாரு கையிலையும் கொடுத்து நீங்க உங்களுக்குள்ள சமமா பிரிச்சுங்கன்னு சொல்லிடுங்க. 3ல் 1 1 லட்ச ரூபா அளவுக்கு வாங்கிடுவாங்க. அவங்க வாங்கி 10 பேர் இருந்தாங்க, ஆளுக்கு 10,000 எடுத்துக்கணும். சகோதரனுக்கும் அதே தான், சகோதரிக்கும் அதே தான். இன்கானும் அக்ஸரம் இந்தாலிக்க, இதை விட அவர்கள் கூட இருப்பார்களேயானால் ஃபஹும் ஷுரகாஹு ஃபி ஸுலுஸ், அவர்கள் 3ல் 1 அனைவரும் கூட்டாளியாக ஆவார்கள். மின்பாதி வசியத்தின் யூசா பிஹா அவ் தைன், அங்கே வசியத் செய்திருக்கப்பட்ட வசியத்தை நிறைவேற்றிய பின்பும் கடனை நிறைவேற்றிய பின்பும். கைர முதாரின், நீங்கள் யாருக்கும் சிரமம் தராத முறையிலே, அதாவது வசியத்தோடு ஜாயின் பண்ணுங்க. அந்த வசிய செய்தியிலே அது பிறரை சிரமம் தருவதாக இருக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு எல்லா சொத்தையும் அதை வசிய செஞ்சிருது யாருக்காவது வாரிசுகள் கிடைக்காம, வாரிசுகளை துன்பப்படுத்துகிறாரு அர்த்தம். வாரிசுகளை துன்பப்படுத்தாத முறையில் இவ்வாறு செய்யுங்கள், வசிய செய்யுங்கள். செய்யப்பட்ட வசியத்தை நிறைவேற்றிய பின்பு வசியத்தம் மினல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த கடமைகள் எல்லாம் உங்களுக்கு நினைவூட்டுகிறான். அவன் புறத்திலிருந்தும் வசியத்தாக. யூசிக்குமுல்லாஹ் மேல அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கிறான். அதுக்கு மஸ்தர் இது மாதிரி அப்புல் முத்தலக் மாதிரி. யூசிக்குமுல்லாஹ் ஃபீ அவுலாதிக்கும் லிذكر مثل الأنثيين வசியத்தம் மினல்லாஹ், இவையெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்யக்கூடிய வசியத்தா இருக்கும். வல்லாஹு அலீமுன் ஹலீம், அல்லாஹ் மிகவும் நன்கு அறிந்தவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கிறான். உங்களை யாரு தவறு செய்கிறார்களோ அவர் தண்டனை உடனடியாக கொடுக்காம அல்லாஹ் தஆலா அவர்களை தாமதப்படுத்தி அவர்கள் மீது கருணை காட்டுகிறான். தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகளெல்லாம் எத்தீம்கள் விஷயத்தில் சொல்லப்பட்டது. இன்னும் வாரிசு உரிமை சட்டங்கள் இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களாக இருக்கும், அதை கட்டுப்படுங்கள். ومن يطع الله ورسوله, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ யுதுஹிலுஹு, அல்லாஹ் நுழைய செய்வான் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே அத்தகைய சோனங்களிலே அல்லாஹ் நுழைய செய்வான். ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். தாலிகல் ஃபௌசுல் அஸீம், இதுதான் மிக பெரும் வெற்றி. ومن يعص الله ورسوله, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் மாறு செய்வார்களோ ஃபயதஅத்த ஹுதூதஹு, இன்னும் அல்லாஹ்வின் கட்டளைகளை வரம்பு மீறுவார்களோ யுதுஹிலுஹு நாரன்,
அவர்களை அல்லாஹ் நரகிலே நுழைய செய்வான். காலிதன் ஃபீஹா, அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார்கள். வலஹு அஸாபும் முஹீன், அவர்களுக்கு மிகவும் கேவலமான அஸாபும் காத்திருக்கிறது.